தண்ணியை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏனென்றால் கையை வைக்கிற போது உடம்பில் உள்ள சூடெல்லாம் அதிலே இறங்கியது. உடம்பே சூடாகிறது, கொதிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனை அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நிமிடங்களிலே, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் இதை தாங்க மாட்டார்கள், எனவே என்னுடைய சமுதாயத்தின் கடைசி வரையில் வருகிற எல்லாருடைய சக்கராத்தி வேதனையும் எனக்கே சேர்த்து கொடுத்துறேன், அவங்களை நிம்மதியா நீ எடுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு அந்த வேதனை அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே காணப்படுகிறது. அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவர்களை பார்த்து அவர்களுடைய சீடர் கேட்கிறார், உங்களுடைய மரண நேரம் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, என்னுடைய சக்கராத்தி வேதனை உயிரோடு ஒரு குருவியை பிடிச்சி பொரிக்கும் எண்ணெய் சட்டியில போட்டு பொரிக்கிற மாதிரி வேதனை இருந்துச்சு. அந்த குருவி சாகவும் இல்லை, உயிரோடு இருந்தது, ஆனால் பொரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எவ்வளவு பெரிய வேதனை! ஒரு குருவி பொரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆனால் சாகவே இல்லை என்று சொன்னால் வேதனை எவ்வளவு கொடுமையாக இருக்கும். நபிமார்களுக்கு எப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, உங்களுடைய கடைசி நேரங்கள் சிறந்ததாக அமையட்டும். லத்தீனோ மௌசாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய சகோதரர்கள் மரணமாகிற கடைசி நேரங்களில் பக்கத்தில் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருக்காதீர்கள். அவரை கூப்பிடணும், இவரை கூப்பிடணும், அவருக்கு தந்தி கொடுக்கணும், இவருக்கு தந்தி கொடுக்கணும், எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். யார் வந்தாலும் வராட்டாலும் நிச்சயமா அவர் அடக்கப்பட போகிறார். அவருக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்கராத்துடைய வேதனை நல்லவர்களுக்கு எப்படி இருக்கும் அதே வேதனை இருக்கும். ஆனால் ஒரு குழைத்த மாவுல இருந்து முடியை எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னா ஒரு பெரியவருக்கு அது விளங்கல. நீண்ட நேரம் அவர்கள் தொழுகையில இருந்ததற்கு பிறகு கனவு காண்கிறார்கள். கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் குர்ஆனிலே பார்க்க வேண்டும். குர்ஆனிலேயும் பார்த்தாரு, அவருக்கு கிடைக்கல. கிடைக்காத போது அதே சந்தேகத்திலே தூங்குகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்களா, சூரா யூசுஃபை எடுத்து பாருப்பா, அதிலே உனக்கு விளக்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இவர் விழித்த உடனேயே ஒது செய்துவிட்டு குர்ஆனை திறந்து சூரா யூசுஃபை பார்க்கிறார்கள். சூரா யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எஜமானியாகிய ஜுலைஹா அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவருடைய அழகிலே மயங்கி இவரை துரத்திக்கிட்டே போறாங்க. எல்லா கதவையும் தாப்பா போட்டுட்டு இவரை துரத்திக்கிட்டு போறாங்க. போய் சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க. கடைசியாக அவர் தப்பித்துக் கொள்கிறார். அந்த பெண்ணுடைய உபாயத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். தப்பித்துக் கொண்ட உடனேயே இது ஊரெல்லாம் பரவிடுது. ஒரு வேலைக்காரனை முதலாளி அம்மா துரத்திக்கிட்டு போனாலாம், கேவலமான நோக்கத்தோடு அவரை பின் தொடர்ந்தாலாம் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுகிறான். அந்த ஆயத்தினுடைய தொடக்கத்திலே அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை மிகச் தெளிவாக சொல்லி காட்டும் போது சொல்லுவான், 40 பெண்கள் ஹஜ்ரத் ஜுலைஹா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எல்லாரும் கேவலமாக பேசிய போது அவர்களுக்கெல்லாம் தலைமையாக பேசிக் கொண்டிருந்த சீமாட்டிகள் ஒரு 40 பேருக்கு விருந்து வச்சாங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் என்ன செஞ்சாங்கன்னா பழத்தை கொடுத்தாங்க, ஒரு கத்தியை கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, எந்த ஆம்பளைய பத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த ஆம்பளையை இப்ப உங்களை கிராஸ் பண்ணி வர சொல்றேன். நீங்கள் ஸ்டடியாக இருப்பீர்களே ஆனால் நான் தப்பு செஞ்சவ, நீங்க ஸ்டடியா இல்லை என்று சொன்னா நான் தப்பு செய்யாதவள் என்று சொன்னார்கள். கத்தான ஐதியகுன்ன அந்த பெண்கள் அவர் கிராஸ் பண்ணி வரும்போது அவர்கள் சாப்பிடுவதற்காக பழம் கொடுக்கப்பட்டது. இந்த பழத்தை அறுத்து நீங்களும் சாப்பிடுங்க, அவருக்கு சாப்பிட கொடுங்கன்னு சொல்லப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிராஸ் பண்ணி போகிறத பார்த்த உடனே அந்த பெண்கள் வாய் பிளந்து போய் அந்த கத்தியை வச்சு பழத்தை அறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் அறுத்தது பழங்களை அல்ல, கத்தான ஐதியகுன்ன கைகளையே அறுத்து கொண்டார்கள். கையை அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரத்த வழிஞ்சு ஓடுது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த மயக்கத்தில வலியே தெரியல. இஸ்லாம் குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய மிக தெளிவான விளக்கம். இது மாதிரி நல்லவர்கள் மரணமாகிற போது அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கும். எந்த அளவுக்கு வேதனை இருக்கும்னா, நமக்கெல்லாம் சொல்றாங்க, ஒரு முள்ளு கம்பி இருக்கு இல்லையா, முள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட களி, அந்த களியின் மீது ஒரு துணியை போட்டு அந்த துணியிலிருந்து களியை இழுப்போமேயானால்
துணிக்கு என்ன சேதாரம் ஆகுமோ அந்த துணி மாத்திரம் ஒரு மனிதனாக இருந்தால், மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு களியை செலுத்தி முள்ளு முள்ளா இருக்கக்கூடிய ஒரு கம்பை செலுத்தி அது அப்படியே இழுத்தால் எவ்வளவு பெரிய வேதனை வருமோ அதை விட கொடுமையான வேதனை நமக்கு வரும் என்று ஹதீஸினுடைய விளக்கத்திலே அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வேதனை எல்லாருக்கும் இருக்கும், நல்லவங்களுக்கு இருக்கு, கெட்டவங்களுக்கு இருக்கும். ஆனால் நல்லவர்கள் இறக்கிற சமயத்திலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய சுகங்களை எல்லாம் காட்டுவானாம். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் உயிரை வாங்குகிற நேரத்திலே இந்த உலகத்திலே நீ நல்லவனாக இருந்தாய், எனவே இந்த சொர்க்கத்தினுடைய சுகங்களை எல்லாம் பார் என்று கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காட்டுவான். அவைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த வழி தெரியவே தெரியாது, ஆனால் வழி உண்டு. எனவே நமக்கு ஏற்படுகிற வேதனைக்கு அந்த விடிவு உண்டா இல்லையா என்பது கேள்விக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் நிறைய செயல்களை செய்கிறோம், நல்லவைகளை செய்கிறோம், கெட்டவைகளை செய்கிறோம், பிடித்தவற்றை செய்கிறோம், பிடிக்காதவற்றை செய்கிறோம், அல்லாஹுக்கு ஓப்பானவற்றையும் செய்கிறோம், அல்லாஹுவிற்கு எதிரானவற்றையும் செய்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை கடைசி நேரத்தில் தெளிவாக இருக்க வேண்டுமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்துல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்கன்னாங்க. எத்தனை குடும்பங்களில் நடக்கிறது? கடைசி நேரத்திலே ஒப்பாரிகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா அறியாமை காலத்திலே ஒப்பாரி வைப்பதிலே சிறந்தவராக இருந்தார். யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவற்றை இருக்கிறது இல்லாததெல்லாம் சொல்லி அழுகுறது, அதிலே மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மனைவி, அவங்க மனைவியாகிறதுக்கு முன்னாடி. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியானதற்கு பிறகு மதீனாவிலே ஒரு மரணம் நடைபெறுகிறது. அந்த மரணத்துக்காக வேண்டி அந்த அம்மாவுக்கு தெரியாது, இஸ்லாத்துல இதெல்லாம் இல்லைன்னு தெரியாது. தெரியாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ஆளுடைய அல்லது அந்த பெண்ணுடைய சிறப்புகளை சொல்லி அழணும்னு சொல்லி ஒப்பாரி வைக்க போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறேன்னு கேட்டாங்க. ஒப்பாரி வைக்க போகிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம், இஸ்லாம் வந்து இஸ்லாத்திலே ஆகாது என்று சொல்லப்பட்ட ஷைத்தானை நீ மறுபடியும் கலப்படியான்னு கேட்டாங்களாம். ஒரு காரியம் ஷைத்தானியத்தனம் என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு யார் அந்த காரியத்தை உயிர் கொடுக்கிறார்களோ அவர்களையே ரசூலுல்லாஹ் ஷைத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷைத்தானுக்கு நீ உயிர் கொடுக்க போறியா? ஒப்பாரி வைப்பதை நான் தடை செய்ததற்கு பிறகு நீ எப்படி ஒப்பாரி வைக்க முடியும்னு கேட்டாங்கன்னு ஹதீசுகளில் வருகிறது. எனவே அது மாதிரி நாம் கடைசி நேரத்தில் கூட ஒப்பாரி வைக்கிறோம். அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, யார் உலகத்திலே அதிகமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த வார்த்தை தான் வரும் மரண நேரத்தில். அதை சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பக்கத்துல உட்கார்ந்து நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒருவேளை அவர் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் மறந்து நான் கடைசி நேரத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வாவது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்வார். எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு மரியாதையை அவர் பெறுவார். ரசூலுல்லாஹ் ஒரு சமயத்திலே சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் வரங்களை கேட்டேன், 2 வரம் கேட்டேன், தந்துட்டான். 3வது வரத்தை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, என்னுடைய சமுதாயம் கடைசி வினாடியிலே பாவ மன்னிப்பு கேட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னாலும் அவர்களை தூயவர்களாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, மரணமாகிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர்களை பரிபூரண முஸ்லிமாக சொர்க்கத்திற்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்ன அல்லாஹ் சரின்னு சொல்லிட்டான். இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். 3வதாக சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் சண்டை போடாம இருக்கணும்னு சொன்ன அது முடியாதுன்னு சொல்லிட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்முடைய கடைசி வார்த்தையாவது நல்ல வார்த்தையா இருக்க வேண்டாமா? வேடிக்கையாக சொல்லுவார்கள், வடநாட்டுல ஒருத்தர் இருந்தார், ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிம் இறக்கிற சமயத்துல அவர் தொழில் என்னன்னு கேட்டா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சருமஞ்சட்டி, சப்பர்னா செருப்பு, சருமஞ்சட்டி, பழைய செருப்பு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா 4 நாள் தருவேன் 4 நாள் தருவேன்னு சொல்லிக்கிட்டே போவார். சருமன் சப்பர் சாரணா, சருமன் சப்பர் சாரணா, இதை தவிர வேற மந்திரமே கிடையாது. காலையில எந்திரிப்பார், போவாரு, நைட்ல தூங்கும் போது கூட கனவு கண்டா கூட அதை தான் காணுவாரு, நிறைய காசு வந்த மாதிரி. எனவே அவருக்கு கடைசி நேரம் வந்தது, பக்கத்துல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆளு சருமன் சப்பர் சாரணா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரிலே கேள்வி கேட்கப்படும், நல்லா கேட்டுக்கிடுங்க,
கபரிலே கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய இறைவன் யார், மர் ரப்புக்க, அல்லான்னு சொல்லணும். சொல்ல தெரியாத நமக்கு? அல்லாஹ் யாருன்னு நமக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமே. தொழாதவர்களுக்கு, நோன்பு வைக்காதவங்களுக்கு, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே எந்த காரியத்தையும் செய்யாதவங்களுக்கு கூட அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறது தெரியாதா? இது சாதாரண கேள்வி இல்லையா? மர் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்று நீ சொல். வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்டா இஸ்லாம் சொல், இஸ்லாம்னு சொல்லு. வமா கிபிலத்துக்க, உன்னுடைய கிபிலா எதுன்னு கேட்டா